இவரு பண்ணுவாரு. ஆனா பொண்ணுங்க பண்றதான் குளோரிஃபை பண்ணுவாங்க. வழக்கம் போல இந்த ஒரு டிபேட், ஏன் இவங்களை தான் நீங்க ஹீரோயினா சூஸ் பண்ணுமா, ஃபேரா இருக்கவங்களோட தான் நடிப்பீங்களா அப்படின்னு. ஷிட் மாதிரி எடுத்தா கூட இது 100 கோடி அடிக்கதான் போகுதுன்னு. ஆக்சுவலா அதுதான் உண்மை இல்ல, டெம்ப்ளேட் அப்படி. ஆக்சுவலி நான் இப்போ வந்து ஹாப்பி ராஜா எடுத்துக்கிறோம், யூத் எடுத்துக்கிறோம். யூத் ரெண்டுமே வந்து பிஆர் டெம்ப்ளேட். இந்த டயலாக் கட் பண்ணி வந்து என்னோட எக்ஸ்ல அனுப்பிச்சு விட்டு பிளாக் பண்ணிட்டு. ஆமா, பிளாக் பண்ணாம என்ன பண்ணுவா? நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. சோ ஆக்சுவலி லைக் பண்ண மூவி வந்து ரிவ்யூ பண்ண போறோம். எனக்கு புரியவே இல்லை, ஏன் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்துட்டு எவ்வளவோ நல்ல சப்ஜெக்ட் இருக்கு, நல்ல சொசைட்டிக்கலா நிறைய பண்ணலாம். நான் வந்து ஒரு இது பார்த்தேன், என்ன சொன்னாங்கன்னா இப்போ பிஆரோட எல்லா படம் வந்துட்டா ரீல்ஸ் கட் மாதிரி இருக்கும். ஆமா, பெர் மினிட்ஸ்க்கு வந்து இப்போ இது வந்துட்டு சாய் அபியங்கர் அவரோட டாக்டிக்ஸ் தான். அவர் வந்துட்டு யூத்துக்கு பிடிச்ச மாதிரி பிரைன் ராட் பண்ற மாதிரி மியூசிக்லாம் போடுற மாதிரி இவர் வந்து அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யூத் இப்போ பம்பிள், டிண்டர் இதெல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் வந்துருச்சு. இந்த ஒன் லைன்ல ஆப்ல லவ் பண்றது, பிரேக்கப் ஆகுறது, இப்போ அதே ஒரு படமா எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி ஆன்லைன்ல போட்டாங்கன்னா ஹாலிவுட்ல அவ்வளவு படம் இருக்கு. ஆமா, இப்போ வந்துட்டு இதே ஒரு யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுல என்னன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் மேனிபுலேட் ஆவாங்க. கரெக்ட், பிஆர் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு சேவ். என்னன்னா பிஆர் டைரக்ட் பண்ற டைரக்டருக்கு சரி, பிஆருக்கு சரி, என்ன போட்டா ஆடியன்ஸ் பிடிக்கும் சொல்லிட்டு அவங்க கரெக்ட்டா தெரியும். இவரோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க என்ன பிடிக்கும் சொல்லிட்டு அப்படியே தெரியும். அதனால வந்து அந்த யூத் ஆச்சு. இந்த மிஸ்டர் டியூட் இருக்குல்ல, டியூட் வந்து 2K ஜெனரேஷனுக்காகவே வந்து அந்த எடுத்தாங்க. அது நான் நட்டமா அதுல ஒண்ணு பிரதீப்புக்கு வந்துட்டு பொண்ணுங்களை திட்டணும், ஓகேவா, இவங்க மேலதான் தப்பு, இவ தாண்டா எல்லாமே பண்ணா அப்படின்னு. அடுத்து வந்துட்டு இவரே மன்னிச்சிருவாரு, இருக்க எல்லா மொழமறித்தனமும் பண்ணணும். ஆமா, இவரு பண்ணுவாரு. ஆனா பொண்ணுங்க பண்றதான் குளோரிஃபை பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து இவரே மன்னிச்சிருவாரு, இவரே தப்பு, இவங்களே பாமா வைப்பாங்களா, இவரே மன்னிச்சிருவாரு, மன்னிச்சுட்டு திருந்திடுவாரு லாஸ்ட்ல. நம்ம வந்து 90s கிட்ஸ் வந்து இந்த பிஆர் படம் பார்த்தா கண்டிப்பா சில பேருக்கு பிடிக்கல. 90s கிட்ஸ்ல 2K கிட்ஸ்க்கே நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்ப எல்லாம் கொஞ்சம் திருந்திட்டு வராங்க, ஓகேவா. இன்னொன்னு இதுல வந்து ஜெனரேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது ஒரு கைண்ட் ஆஃப். எனக்கு என்னன்னா ரெண்டு படம் பிடிச்சிருந்துச்சு. லவ் டுடே பிடிச்சிருந்துச்சு, டிராகன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரெண்டுமே எனக்கு இந்த படம் எதுவுமே பிடிக்கல. அதான் இப்ப 90s கிட்ஸ்ல வந்து விஜய் நடிச்ச துளதமனம் துள்ளும், ஷாஜகான் அதெல்லாம் பார்த்து வளர்ந்த 90s கிட்ஸ்க்கு வந்து இந்த பிஆர் படம் எல்லாம் பார்த்தா என்னடா இது கருமம் அப்படி இருக்கு. ஆஸ் a 2K கிட்டா எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்னடா கருமம் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நாங்களும் ஒரு நல்ல நல்ல படம் எல்லாம் பார்த்துதான் வளர்ந்தோம். முன்னாடி வந்த படம் வந்து எங்கேயும் காதல், அப்புறம் வந்து விண்ணை தாண்டி வருவாயா, விண்ணை தாண்டி வருவாயா, அது ஒரு எனக்கு தெரியல. விண்ணை தாண்டி வருவாயா பத்தி இப்ப எனக்குலாம் வந்துட்டு மௌனராகம், ஓகே, சூப்பர் படம். எங்க போனாலும் அந்த படத்தை தான் வந்து என்னோட ஃபேவரட் மூவி எக்ஸாம்பிளா சொல்வேன். அந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு இத பார்த்தா எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. பீப் போட்டுக்கோங்க, ஓகே. சோ இது வந்துட்டு என்ன வந்து நிறுத்தாதீங்க. ட்ரைலர்ல இவரே சொல்லியிருப்பாரு அந்த வேர்ட், ஓகேவா. அதெல்லாம் இல்ல, எது சொன்னாலும் அது வந்துட்டு தப்பு தானே, குளோரிஃபை பண்றதா தானே அர்த்தம். இன்னொன்னு வந்து பிஆர் அண்ட் ஹிஸ் மேனிபுலேஷன் கேம் வித் யங்ஸ்டர்ஸ், ஓகே. இன்னொன்னா இவர் வந்துட்டு இவரோட மூவிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ். ஆனா கிளம்பியும் பார்க்க மாட்டாங்க யாருமே. ஆமா, இன்னொன்னா இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கே பிடிக்கல. ஐ டோன்ட் நோ இஃப் வந்துட்டு பிஆரோட மூவிலாம் ஒருத்தவங்க பிடிக்கும், அந்த நரேட்டிவ் பிடிக்கும்னா ரன் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம இவ்வளவு கலையிலேயே ஊத்துனாலும் பிஆர் படம்லாம் வந்து 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ். அது வேற. நான் ஒரு மீம் பார்த்தேன், நான் தான் சொன்னேன்ல, என்னதான் ஷிட் மாதிரி படம் எடுத்தாலே எப்படியோ 100 கோடி அடிக்குதுன்னு. நம்ம மேலயும் அந்த தப்பு இருக்கு. அப்சல்யூட்லி இந்த படம் 100 கோடி அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு போயிருக்கும். ஆமா, பிளஸ் இன்னொன்னா இவர் ஒண்ணு சொல்றது, இந்த ஜெனரேஷன்ல தான் தப்பு நடக்குது, ஆப்ல தப்பு நடக்குதான், பொண்ணுங்க தப்பு பண்றாங்களா, பசங்க தப்பு. அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ஒரு படி மேல போயிட்டு ஃபியூச்சருக்கு போயிறாரு. ஆமா, என்னடா நீங்க 2026ல என்னடா தப்பு நடக்குது, நாங்க வந்து காட்டடா 2040ல காட்டடா, 40லயும் போயிட்டு நான் ப்ளேம் பண்ண வேண்டாம், அங்கேயும் நான் விக்டிம் கேம் தான் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விக்டிம் கேம். ஆனா ஃபியூச்சர் படி பார்த்தோம்னா இப்படி நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப வந்து லவ்வே பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? ஆமா, இப்போ வந்துட்டு எல்லாருமே வெறுத்துட்டாங்க, ஓகேவா. என்னத்த லவ் பண்ணிட்டு செஞ்சுட்டு அப்படின்னு. இந்த ஆப்லாம் வேணா எக்ஸிஸ்ட் ஆகலாம், ஓகேவா. இவங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு. அந்த டிண்டர், டிண்டர்ல பழசு, இப்பலாம் வந்து இது இருக்குல்ல, என்ன எனக்கு தெரியலங்க, நான் அந்த மாதிரி கிடையாது, அதனால எனக்கு தெரியல. நீங்க நைட் ஃபுல்லா கூட பேசுவீங்களா?
நீங்க தனிமையா இருக்க ஃபீல் பண்றீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆப், ஆஸ்ட்ரோடாக்ஸ் அது இது நிறைய வந்துச்சு. ஆஸ்ட்ரோடாக்ஸ் இல்லடி அது. ஆஸ்ட்ரோடாக்ஸும் அப்படியே ஒன்னு இருக்கு தெரியும்ல. ஆஸ்ட்ரோடாக்ஸ் பார்த்தது தெரியும். ஆனா ஜாதகம் அது. ஆமா, அது கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தானே இது. ஆப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அங்கேயும் வந்து நான் விக்டம் கேம் தான்டா ப்ளே பண்ணுவேன். லவ்ன்றதையும் சீட்டிங்ன்றதையும் ஜென்ரேஷனோட சொல்றது எனக்கு பிடிக்கல. ஓகே, இட்ஸ் மை ஒப்பீனியன். ஏன்னா 2Kல இருக்கவங்க தான் சீட் பண்ணுவாங்க. 90ஸ்ல இருக்கவங்க அப்படியே புனித காதல் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. 90ஸ்ல இருக்கவங்களும் சீட் பண்ணுவாங்க, 2Kல இருக்கவங்களும் சீட் பண்ணுவாங்க, பொண்ணுங்களும் பண்ணுவாங்க, பசங்களும் பண்ணுவாங்க. என்ன டிஃபரன்ஸ்னா இப்ப 90s வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவான். இங்க வந்து பாத்தியா, இவன் வந்துட்டு ஒரு PR சாட் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் இல்ல ஆக்சுவலி நானே எவனோ ஃப்ரெண்ட் 5 பொண்ணு லவ் பண்ணி என்னோட ஃப்ரெண்டும் வந்துட்டு 5 பேரை ஓட்டிட்டு இருந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். லைக் அகைன் இட்ஸ் நாட் அபவுட் தி ஜெண்டர். ஓகேவா, லவ் எப்படி காமனோ அந்த மாதிரி அது வந்துட்டு பொண்ணுங்க தான் சீட் பண்ணுவாங்க, பசங்க தான் சீட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. சீட் பண்ண முடிவுப்பட்ட யாரும் சீட் பண்ண நோ ஜெண்டர். ஓகேவா, நீ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பேசுறதை நிறுத்து. நான் தான் படம் பார்த்து அவன் படம் ஆயிட்டேன். ஓகே, அவர் படம் பார்த்து நீ அவரோட ஃபேன் ஆயிட்டியா? ஃபேன்லாம் ஆகல, அந்த வியாதி தொத்திக்கிச்சு. புரிஞ்சுச்சா என்ன ஃபார்முலான்னு? அந்த பாட்டை போட்டு 90s கிட்ஸ வந்து தியேட்டருக்கு கொண்டு வராரு. ஓகே, என்ன 2K கிட்ஸே போனாலும் இது பிடிக்காது எனக்கு தெரியல. மேபி இது வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் விக்னேஷ் சிவன்ல. எனக்கு இதுவுமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அவரோட நானும் ரவுடி தான் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜானர் பாக்குறது. இப்போ மணிரத்னம் தக் லைஃப் எடுத்துடல அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏங்க நீ அதுவே நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க அதே பண்ணுங்களா? அந்த மாதிரி இப்ப எல்லா பேரும் அவுட் ஆயிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்க மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை. பை. தொட்டாடே பட்டாசா அப்படி நம்ம முடிக்கிறோம்.